students, welcome to Johnson Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸில் இருக்கக்கூடிய புக் எக்ஸசைஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ப்ரீபொசிஷன், அதாவது ஒரு நவுன், ஒரு ப்ரோனவுன் அல்லது அதனுடைய பிளேஸ், அதனுடைய திங்ஸ், இதனுடைய பொசிஷன் என்ன இருக்குது, அதாவது ஃப்ரம், டு, பெட்வீன், அமாங், above, below, இதெல்லாம் வந்து சிங்கிள் வேர்டில் வரக்கூடியது. இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஸ்பைட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸாக வரக்கூடிய ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ஸோ இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கு நிறைய மீனிங் இருக்குது. அதே டயத்தில் இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இன்னொரு சொல்லலாம், சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ், அந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். அந்த சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸாக பிரிக்கும் பொழுது சென்டென்ஸுக்கான யூசேஜஸ் இதில் இருக்குது. இப்போ அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் பார்ப்போம். Fill in the blanks by choosing most appropriate prepositional phrase from the given options. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் புக்கில், அதாவது மல்டிபிள் சாய்ஸ். ஒரு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த சூஸ் பண்ண ஆன்சர்ஸ் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்ப்போம். எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட். அது பாருங்கள், இந்த என்ன சென்டென்ஸ் பாருங்கள். எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல். அதாவது பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியின் காரணமாக எல்லா பொருட்களும் பூமியில் விழுகுது அப்படின்றது தான். இந்த பிகாஸ் ஆஃப் காரணமாக, பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியின் புவியீர்ப்பு இழுப்பின் காரணமாக அப்படின்றது இந்த பிகாஸ் ஆஃப். எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட், இது ஒரு சென்டென்ஸ். பிகாஸ் ஆஃப் எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல், இது ஒரு சென்டென்ஸாக வருது. அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் லா. அதாவது ஒரு ட்ரையல், சின்ன ஒரு முன்னோட்டம் அப்படிம்பாங்க. அந்த முன்னோட்டம் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அல்லது வந்து முன்னாடி ஒரு நடக்க போகிற விஷயத்தை ஒரு சின்ன ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்பாங்க. இந்த முன்னோட்டத்தை பார்க்குறது தான் இது. அந்த ட்ரையல் கண்டக்ட் பண்ணப்பட்டது இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் லா, சட்டத்தினுடைய ப்ரொசீஜர் படி அது நடத்தப்பட்டது அப்படின்றது. அடுத்த தேர்ட் எக்ஸாம்பிள். தேர் இஸ் அ டெம்பிள் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். அதாவது என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு டெம்பிள் இருக்குது. தேர் இஸ் அ டெம்பிள் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது தான். இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அடுத்த ஃபோர்த் எக்ஸாம்பிள். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். அதாவது ரிசல்ட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்குடைய பலன், ஹி அச்சீவ்டு த டார்கெட். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹி அச்சீவ்டு த டார்கெட். இந்த இடத்துல ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அந்த ஹார்ட் ஒர்க்கின் காரணமாக, ஹார்ட் ஒர்க்கினுடைய விளைவாக அவனுக்கு நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்றது தான். ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ். அதாவது தோல்வி என்பது அடிக்கடி நடக்குது. எதனாலன்னு கேட்டால் அறியாமை, அதே டயத்தில் முயலாமை, நெக்லிஜென்ஸ், அதை ஒதுக்குறது, வேணாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நெக்லிஜென்ஸ் பண்ண அந்த கான்சிக்வன்ஸை தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஃபெயிலியர் தான் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது. இந்த இடத்துல கான்சிக்வன்ஸ் ஆஃப் அப்படின்றது தான் கரெக்டான ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டேஸ். குழந்தைங்களுக்கு பொம்மைகளை கொடுத்தாங்க குழந்தைகள் தினத்தன்று. அதோடு சேர்த்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்க அப்படின்றதான். சில்ட்ரன்ஸ் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு, அதோடு சேர்த்து குழந்தைகளுக்கு பொம்மையும் மட்டும் இல்லாமல் அதே டயத்தில் அதோடு சேர்த்து ஸ்வீட்ஸ், இனிப்புகளும் வழங்கப்பட்டது அப்படின்றது. The parents must be informed in case of any discipline conduct of their wards. பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். யார்கிட்டனா, ஸ்கூல் பிரின்ஸ்பால் அல்லது ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் எனி டிசிப்ளின் கண்டக்ட் ஆஃப் தேர் வார்ட்ஸ். அதாவது அவங்களுடைய வார்டு ஏதாவது இன்டிசிப்ளினாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனே அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாங்க. இன் கேஸ் ஆஃப் அப்படின்றது இந்த இடத்துல ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அடுத்து, he didn't turn up due to his busy schedule. இந்த டியூ டு அப்படின்னு he didn't turn up
ஃபார் வாட்? டியூ டு ஹிஸ் பிஸி ஷெட்யூல். பிஸி ஷெட்யூல் காரணமாக அவன் வந்து வரல அப்படின்றது தான் டேர்ன் அப் அப்படின்றது. ஹி டிடன்ட் கம் அவுட் அப்படின்றது. குளோபல் வார்மிங் இஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன். குளோபல் வார்மிங் இஸ் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன் கிடையாது. குளோபல் வார்மிங் அந்த புவியீர்ப்பு, அதாவது பூமி வந்து வெப்பமயமாதல் எதுனாலும் கேட்டால் an effect of the greenhouse emission. அடுத்து இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் 10th எக்ஸாம்பிள். In spite of several warning he continued to swim. அவனுக்கு பல தடவை வார்னிங் கொடுத்தும் in spite of several warning he continued to swim. அதாவது அவன் நீந்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து இந்த இடத்துல வந்து புக்கில் கொடுத்தக்கூடிய எக்ஸசைஸ். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் அப்படின்றது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப், ரிசல்ட் ஆஃப், consequence of, in addition to, in case of, due to, and effect of, in spite of. இது எல்லாமே ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸில் புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ், அதனுடைய ஆன்சர்ஸ். Here we are going to see the passage of prepositional phrase. Edit the following passage by replacing an underlined incorrect words with the correct prepositional phrase. ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜில் வேர்ட்ஸை வந்து இன்கரெக்ட் வேர்ட்ஸ், அதாவது கரெக்ட் இல்லாத வார்த்தைகள், தப்பான வார்த்தைகளை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க வித் கரெக்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். அதாவது இப்போ கரெக்டான ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த ஸ்டோரியை பாருங்கள். ஜானு இஸ் ஸ்டடியிங் இன் கிளாஸ் 10. இன் த ஈவெண்ட் ஆஃப், அது தப்பாக இருக்குது. த டீச்சர்ஸ் மட்டும் பிளாங்கில் விட்டுருக்காங்க. ஷீ இஸ் எ டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட். In addition to her poverty, she is always neat. Many students like her in case of her simplicity. According to her studies, she also participates in sports. She gets on with everyone in case of age and gender in school. In opposition to taking leave, she ensures that she completes her work given before she goes to school next day. இந்த புக்கில் கொடுக்கப்பட்ட எக்ஸசைஸ் நான் எழுதியிருக்கேன் நான். அதே டயத்தில் அந்த புக்கில் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மிஸ்டேக்காக இருக்குது, தப்பாக இருக்குது. அந்த மிஸ்டேக்கான வேர்ட்ஸை கரெக்டான ஆன்சர்ஸை கொடுத்தோம். இதுதான் கொஷின். அந்த அண்டர்லைன் பண்ணது இன் த ஈவெண்ட் ஆஃப், இன் அடிஷன் டு, இன் கேஸ் ஆஃப், அக்கார்டிங் டு, இன் கேஸ் ஆஃப், இன் ஆப்போசிஷன் டு, இதெல்லாம் வந்து அந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அது சரியான ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் என்ன அப்படின்றத கீழே ஆன்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜானு இஸ் ஸ்டடியிங் கிளாஸ் 10. இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்போஷனில் இருக்கக்கூடிய கரெக்டான வேர்ட். இன் த ஈவெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ்லாம் இல்லை. அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ், இன் த ஈவெண்ட் ஆஃப் டீச்சர்ஸுக்கு பதிலாக அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ் ஷீ இஸ் அ டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட். அதாவது அக்கார்டிங் டு டீச்சர்ஸ், இந்த ஈவெண்ட் ஆஃப்ன்றதை எடுத்துகிட்டு அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ் ஷீ இஸ் அ டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட். அடுத்து பாருங்கள். இன் அடிஷன் டு ஹர் பாவர்ட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக இன் ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி. அக்கார்டிங் டு முன்னாடி சொன்னோம், இப்போ வந்து இன் ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி ஷீ இஸ் ஆல்வேஸ் நீட். இன் அடிஷன் டுன்ற வேர்டை எடுத்துகிட்டு இன் ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற போடணும். Many students like her due to her simplicity. அதாவது in case of அப்படின்ற இடத்துல due to. Many students like her due to. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் இந்த இது மட்டும்தான் ரைட்டு. அடுத்து in the event of அப்படின்றதில் according to. அடுத்து பாருங்கள், in case of அப்படின்றது பதிலாக இன் அடிஷன் டு அப்படிங்கிறது பதிலாக இன் ஸ்பைட் ஆஃப். இன் அடிஷன் டு அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக இன் ஸ்பைட் ஆஃப் அப்படின்றது. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹர் டியூ டு, அக்கார்டிங் டு ஹர் ஸ்டடீஸ், ஆர் இன் கேஸ் ஆஃப் அப்படின்ற பதிலாக டியூ டு. அப்பார்ட் ஃப்ரம் டேக்கிங் பார்ட் இன் ஸ்டடீஸ் ஷீ பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். அக்கார்டிங் டு ஹர் ஸ்டடீஸ் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக அப்பார்ட் ஃப்ரம் டேக்கிங் பார்ட் இன் ஸ்டடீஸ் she participates in sports. அடுத்து பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கோம்.
She gets on with everyone irrespective of age and gender. She gets on with everyone irrespective of age and gender in school. அடுத்து பாருங்க, in spite of last sentence in opposition to அப்படின்ற பதிலா in spite of her taking leave, she ensures that she completes the work given before she goes to school next day. அதாவது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, இவன் இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவா அப்படின்றதான். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நம்ம பார்த்தோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் இன் அடிஷன் டு அதுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கே கொடுத்தது ஆன்சர்னா அக்கார்டிங் டு, இன்ஸ்பைட் ஆஃப், டியூ டு, அப்பார்ட் ஃப்ரம் தட், ஷீ கெட்ஸ் ஆன் வித் எவ்ரி ஒன், இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு irrespective ஆஃப் ஏஜ் அண்ட் ஜெண்டர், irrespective ஆஃப் ஏஜ் அண்ட் ஜெண்டர் அப்படின்றதான். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸாக இன்ஸ்பைட் ஆஃப் ஹர். இதெல்லாமே வந்து நம்ம ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸில் புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ், அதனுடைய எக்ஸசைசஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம 10th கிராமரில் இருக்கக்கூடிய 10th புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஜென்ரல் கிராமர் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.